2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். மனு ஆனந்த் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் வகையைச் சேர்ந்தது. பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மேவரிக் மூவிஸ் பிரைவேட் லிமிடெட் பேனரில் எஸ். லக்ஷ்மண் குமார் மற்றும் வினீத் ஜெயின் தயாரித்துள்ள இந்த படத்தில் ஆர்யா, கௌதம் கார்த்திக், ஆர். சரத்குமார் மற்றும் மஞ்சு வாரியர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். தீபு நிலன் தாமஸ் இசையமைக்க, அருள் வின்சென்ட் ஒளிப்பதிவையும் பிரசன்னா ஜிகே படத்தொகுப்பையும் கையாண்டுள்ளனர். இந்த கதையின் தொடக்கம் ஒரு மிக ரகசியமான இந்திய பாதுகாப்பு படை தளத்தில் நடக்கிறது. ஒரு நள்ளிரவு நேரத்தில் அங்கிருக்கும் மிக முக்கியமான ஒரு அணுசக்தி சாதனம் மர்மமான முறையில் காணாமல் போகிறது. இது சாதாரண திருட்டு அல்ல, இது இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் ஒரு மிகப்பெரிய சதி என்பது நாட்டின் உளவு அமைப்பான ராவிற்கு தெரிய வருகிறது. இந்த சிக்கலை தீர்க்கவும், காணாமல் போன அந்த அணுசக்தி சாதனத்தை மீட்கவும் அரசாங்கம் ஒரு சிறப்பு பிரிவை அமைக்கிறது. அந்த பிரிவின் மூத்த அதிகாரியாக ஆர். சரத்குமார் நியமிக்கப்படுகிறார். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி என்பதால் இந்த திட்டத்தை மிக ரகசியமாக கையாளத் தொடங்குகிறார். இந்த கதையின் நாயகனாக வரும் ஆர்யா ஒரு திறமையான உளவுத்துறை அதிகாரியாக அறிமுகமாகிறார். அவர் வெளிநாடுகளில் பல ஆபத்தான பணிகளை முடித்தவர். அவரை இந்த பணிக்கு அழைக்கும் சரத்குமார், இந்த விவகாரம் வெறும் ஒரு கருவி காணாமல் போனது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு சர்வதேச சதி வலை இருப்பதை விளக்குகிறார். ஆர்யாவுடன் இணைந்து பணியாற்ற கௌதம் கார்த்திக் நியமிக்கப்படுகிறார். அவர் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் பலமானவர் மற்றும் களப்பணியில் துடிப்பானவர். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த தேடுதலை தொடங்குகின்றனர். அவர்கள் தேடுதலை தொடங்கும் போது மஞ்சு வாரியர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வருகிறார். அவர் ஒரு வெளிநாட்டு உளவு அமைப்பின் அதிகாரியா அல்லது இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் குழுவை சேர்ந்தவரா என்பது ஆரம்பத்தில் புதிராகவே வைக்கப்படுகிறது. கதையின் நகர்வில் அவர் ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த அணுசக்தி சாதனத்தை தேடிக் கொண்டிருப்பது தெரிய வருகிறது. ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் குழுவிற்கும் மஞ்சு வாரியருக்கும் இடையே ஒரு எலிக்கும் பூனைக்குமான ஆட்டம் தொடங்குகிறது. இந்த கதை இந்தியாவிலிருந்து தொடங்கி ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பல நாடுகளுக்கு பயணிக்கிறது. காணாமல் போன அந்த அணுசக்தி சாதனம் ஒரு பயங்கரவாத குழுவின் கைகளில் சிக்கினால் அது உலகளாவிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த ஆர்யா தன் உயிரை பணயம் வைத்து ஒவ்வொரு தடயமாக தேடுகிறார். இதற்கிடையில் உளவுத்துறைக்கு உள்ளேயே ஒரு கருப்பு ஆணை இருப்பதையும் அந்த நபர் எதிரிகளுக்கு தகவல்களை கசிய விடுவதையும் ஆர்யா கண்டுபிடிக்கிறார். இது கதையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கருப்பு ஆடு யார் என்பதை தேடும் அதே வேளையில் எதிரிகள் அந்த அணுசக்தி சாதனத்தை ஒரு பெரிய நகரத்தில் வெடிக்கச் செய்ய திட்டமிடுகிறார்கள். இதற்காக அவர்கள் ஒரு சர்வதேச மாநாட்டை இலக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆர்யாவும் கௌதம் கார்த்திக்கும் நேரத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு அந்த இடத்தை கண்டுபிடிக்க போராடுகிறார்கள். படத்தின் இரண்டாம் பாதியில் வரும் ஆக்ஷன் காட்சிகள் விறுவிறுப்பின் உச்சமாக அமைகின்றன. தீபு நிலன் தாமஸின் பின்னணி இசை ஒவ்வொரு காட்சியையும் மெருகேற்றுகிறது. இறுதிக்கட்டத்தில் அந்த அணுசக்தி சாதனம் எங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை மஞ்சு வாரியரின் உதவியுடன் ஆர்யா கண்டுபிடிக்கிறார். ஆனால் அங்கு காத்திருக்கும் வில்லன் கூட்டத்திடமிருந்து அதை மீட்பது எளிதாக இல்லை. சரத்குமாரின் வழிகாட்டுதலில் ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி அரங்கேறுகிறது. ஆர்யாவின் அதிரடி சண்டைகளும் கௌதம் கார்த்திக்கின் தொழில்நுட்ப உதவிகளும் இணைந்து இந்தியாவிற்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்துகின்றன. இறுதியில் அந்த அணுசக்தி சாதனம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நாட்டுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மிஸ்டர் எக்ஸ் என்ற குறியீட்டு பெயரில் இயங்கும் ஆர்யாவின் கதாபாத்திரம் தனது கடமையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய ரகசிய பணிக்கு தயாராவதோடு படம் நிறைவடைகிறது. தேசப்பற்று, துரோகம் மற்றும் விறுவிறுப்பான உளவு வேலைகளை அடிப்படையாக கொண்ட இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த திரை அனுபவத்தை தருகிறது.